அகில இந்திய தலைமையே இந்த ஸ்டேட் காங்கிரஸ்க்கு வந்து தலைமை வீக்காவே இருக்கட்டும் நினைக்குதா? அப்படி அவங்க நினைக்கல. See, அகில இந்திய காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வில் பி நேஷனல் கவர்மெண்ட், செகண்ட் ப்ரையாரிட்டி வில் பி ஸ்டேட் கவர்மெண்ட். நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்காக தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவங்க யூ கான்ட் பிளேம் தம் ஃபார் தட். அவங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் யாராவது தேசம் இந்தியான்ற ஐடியாவுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்தியான்ற ஐடியா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு காங்கிரஸ் தான் பெரிய காரணம். அந்த தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த ஸ்டேட்ஸை விட தேசத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி காங்கிரஸ் கட்சி. அதனால தேசிய கவர்மெண்ட், தேசிய ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடுக்காக சில சமயம் எங்களுடைய சில அம்பிஷன்ஸை கொஞ்சம் பேக் பர்னரில் வச்சுக்கிறதுக்கு அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. சரி, சிவகங்கை தொகுதியில் உங்கள் தந்தை வந்து 6 முறை வெற்றி பெற்றிருக்கார் என்பது என்னுடைய நினைவு. சிவகங்கை தொகுதியை சுற்றி பார்க்கும்போது, எம்பி தொகுதியை சுற்றி பார்க்கும்போது 6 முறை வெற்றி பெற்றவர், நாட்டின் நிதியமைச்சர், அந்த தொகுதி ஏன் இப்படி வளர்ச்சி அடையாமல் இருக்கு? அது தவறு. அந்த தொகுதி வளர்ச்சி அடையவில்லை என்று கூறுவது தவறு. முதலில் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் குறையாக கூறுவது முக்கால்வாசியான விஷயங்கள் வந்து அடிப்படை வசதிகள், சாலை, மின்சாரம், பள்ளிக்கூடம், காவல்துறை, ரேஷன் கடை, இது எல்லாம் நிர்வாகம் செய்கிறது மாநில சர்க்கார் தான். இது வந்து தேசிய சர்க்கார் பண்ணுறதில்ல. எம்பின்றவர் வந்து 2 கோடி ரூபா தான் செலவு பண்ண முடியும் ஒரு தொகுதி. ரெண்டாவது பார்லிமெண்ட்டில் தான் பேச முடியும். இங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து முழுக்க மாநில சர்க்காரை சார்ந்தது. மாநில சர்க்கார் தான் இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்யுது. இதுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவுமே the delivery mechanism for basic services is with the state government. So the function basic development வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும். பார்லிமெண்டேரியன் மெம்பர், பார்லிமெண்டரி மெம்பர் என்னென்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அது அந்த அடிப்படையில் அவர் வெற்றி பெற்றும் வருகிறார். எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் சரி, அவர் தனிப்பட்ட முறையில் இருக்கிற செல்வாக்கு மூலமாக அவர் வெற்றி பெறுகிறாரே தவிர இது வந்து ஒரு நல்ல எம்பியா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த 2 கோடி ரூபாயை சிறப்பாக செலவுபடுகிறார். தேசிய திட்டங்களை தான் ஒதுக்க முடியும் இல்லையா, அமல்படுத்துகிற அத்தனை அதிகாரமும் மாநில சர்க்கார்கிட்ட தான் இருக்கு. இப்போ கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் கூட ஒதுக்கி இருக்கோமே, அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த்ரூ தி ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ எந்த ஒரு ஸ்கீமா இருந்தாலும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்கீமை போட முடியுமா ஒழிய மத்திய சர்க்கார் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. எதுவாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த நேரடியாக அரசு, இந்த மத்திய சர்க்காரை செய்யக்கூடிய ஒரே விஷயம் வந்து வங்கி மூலமாக தான். தேசியமயமாக்கப்பட்ட வங்கி மூலமாக அவங்க நேரடியாக பீப்புளோட இன்டராக்ட் பண்ண முடியும். வேறு எதுவாக இருந்தாலும் சரி, ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, நேஷனல் ஹைவே தவிர எந்த பணத்தை ஒதுக்கீடு பண்ண முடியுமோ ஒழிய நிர்வாகம் செய்வது முழுக்க மாநில சர்க்கார். அதனால எந்த ஒரு பகுதி பின்தங்கி இருந்தாலும் அது இந்த கேள்வியை நீங்க கேட்க வேண்டியது இங்கு மாறி இருக்கும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசையும் திராவிட முன்னேற்ற கழக அரசையும் அந்த கேள்வியை கேட்க முடியுமே. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த குற்றச்சாட்டை சொல்லவே கூடாது. நிர்வாகம் செய்வது குறிப்பாக இங்கு 40 வருடங்களாக நிர்வாகம் செய்வது எந்த ஒரு எந்த இது சிவகங்கை மட்டும் இல்லை, எந்த ஊர்ல ஒரு குறை நிறைய இருந்தாலும் அது நிர்வாகம் செய்யும் மாநில சர்க்காரை தான் அந்த கேள்வி கேட்கணும். தொகுதி எம்பிங்கிற முறையில் அவர் வந்து ஸ்ட்ராங்கா பேச வேண்டாம். இங்கே கண்டிப்பாக இது மற்ற தொகுதியோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. மற்ற தொகுதியோட மற்ற எம்பிஸோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க தமிழ்நாட்டில் எத்தனை எம்பிஸ் இருக்கிறாங்களோ மற்றவங்களும் கம்பேர் பண்ணி பாருங்க. எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்திருக்கு, எவ்வளவு தேசியமயமாகட்ட வங்கிகள் அங்கே வந்திருக்கு, எத்தனை பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. சிவகங்கை நீங்க அந்த சிவகங்கை கடைசியா இன்னைக்கு போனீங்க எனக்கு தெரியல. ஒரு தடவை போய் சுத்தி பார்த்துட்டு அங்க என்ன நிறை குறைகள் இருக்குன்னு அதுக்கு தனியார் பேட்டி வச்சுக்கோம். என்ன சிவகங்கை நீங்க என்னைக்கு கடைசியா போனீங்க எனக்கு தெரியல. நீங்க 6 மாசம் நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு கடைசியில் எத்தனை ஊர் கிராமத்துக்கு போனீங்க, எத்தனை பேரை பேசுனீங்க எனக்கு தெரியல. நான் பார்த்தவரை முள்காடாக இருக்கிறது ஊர் பூரா. அது அந்த நிலத்தோட மகிமை அதுதான். அது வந்து வானம் பார்த்த பூமி தான் அது. தட் இஸ் த ப்ராப்ளம். தட் இஸ் த இதுக்காக ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்து சிவகங்கைக்கு மட்டும் மழை பெய்ய வைக்க முடியாது யாராலையும். தமிழ்நாடுக்கு முழுக்கமே வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஆரிடா இருக்கும்போது சிவகங்கையை மட்டும் வந்து நேரடியாக மழை பெய்ய வைக்க முடியாது. நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ, வங்கிகளாக இருந்தாலும் சரி, நபார்டு சாலைகளாக இருந்தாலும் சரி, சர்க்கரை ஆலையாக இருந்தாலும் சரி, கல்வி கடனாக இருந்தாலும் எங்களால் நேரடியாக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் பல காரியங்கள் அங்கே செய்திருக்கிறோம். அதை நீங்கள் போய் சுற்றி பார்த்து விசாரணை பண்ணிட்டு ஒன்றெல்லாம் பண்ணிட்டு வாங்க. ஒன்றா நான் வேணா ஒரு புக்கு கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம். சார், சேது சமுத்திர திட்டத்தை பொறுத்தவரை மத்திய அரசு 2வது பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது கோர்ட்டில். இப்போ இந்த பிரச்சனை அப்படியே ஒரு டெட்லாக்ல அப்படியே நிற்குது. இது டெட்லாக் ஏன் சொல்றீங்க? கோர்ட் தீர்ப்பு தான் கொடுக்கணும். அதான் இது அப்படியே நின்னு போச்சு இந்த பிரச்சனை. கோர்ட் தீர்ப்பு கொடுக்காத இப்ப கோர்ட் placed all the facts before the court. The court must decide now. சரி, கோர்ட்டுக்கு நீங்க மறுபடியும் இன்னொரு பிரமாண பத்திரம், முதல்ல வந்து சில விஷயங்கள் அப்ஜெக்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பிரமாண பத்திரம் இன்னொன்று கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த விஷயத்துல வந்து மறுபடியும் என்னதான் நடக்க போகுது? கோர்ட் தீர்ப்பு அப்புறம் தான் முடிவு சொல்ல முடியும். கோர்ட் தீர்ப்புக்கு முன்னாடி எப்படி ஏற்கனவே ப்ராஜெக்ட் வந்து அங்கே அப்படியே நின்று போகுது. அதனால கோடிக்கணக்கான பணம் வந்து கண்டிப்பாக கோர்ட் தீர்ப்பு கொடுக்கணும். கோர்ட் தீர்ப்பு படி அரசாங்கம் நடக்கும். இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டே சரி, இதை தொடர்ந்து செய்தால் நமக்கு வந்து இந்த ராமர் பிரச்சனையில் ஓட்டு பயத்தினால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓட்டு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. சென்டிமெண்டல் இஷ்யூவுக்கு இது ரைட்டு அது ரைட்டுன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமாவாசை, அதனால் நீங்கள் கருப்பு போட்டு வரலாம். நான் வந்து நீங்கள் கருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு சென்டிமெண்ட்டில் அது கோவமும் வரலாம். அதுக்கு சென்டிமெண்டல் இஷ்யூவில் ரைட் ராங்கே சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ரூல் அண்ட் சென்டிமெண்டல் இஷ்யூஸ். ஸோ த கவர்மெண்ட் இஸ் டேக்கன் a mature decision.
that it must be left to the wisdom of the court. உச்சநீதிமன்றம் இதற்கு தீர்வு காண வேண்டும். அதுக்கு தானே உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைகளில் வந்து அரசியல் முடிவெடுக்காமல் ஒரு சட்ட ரீதியாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் முடிவெடுங்கள் என்று நீதிமன்றத்திடம் நாம் முறையிட்டிருக்கிறோம். நீதிமன்றம் என்ன முடிவு கூறுகிறதோ அந்த முடிவை அரசாங்கம் அமல்படுத்தும்.